என்னுடைய தவறுகளும் என்னுடைய நிறைவுகளும் தான் அவர்களுக்கு நான் சொல்ல முடியும். அதற்கு மிஞ்சி சொல்வது அதிக பிரசங்கமும் அறியாமையும் ஆகும். என்னை பொறுத்தவரையில இதெல்லாம் கிடைக்குங்கிறதுக்காக நான் உழைக்கல. இது எனக்கே வியப்பாக இருக்கிறது. இது கிடைக்காது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் எனக்கு இல்லை. அதுவும் வரும். அது இன்று அதை பத்தி என்னதுக்கு பேச்சுன்றதுதான் நினைச்சிட்டு தான் நான் உழைக்க ஆரம்பித்தேன். அடுத்தவருக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கவில்லையே என்று என்றுமே எனக்கு தோன்றியது கிடையாது. ஏனென்றால் நான் அதற்கு ஆசைப்படவில்லை என்பதுதான் வரும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மணிக்கூண்டிலும் கடிகாரம் பார்க்கலாம், கையில் தான் கட்டிக்கணும் என்பதில்லை. அது ஒரு மனோபாவம். கிடைச்சா சந்தோஷம். அதாவது இதே ஆழ்வார்பேட்டையில என்ன அடையாளம் தெரியாம திரும்பி பார்க்காம இந்த தெருவில் நடந்திருக்கேன். இதே இடத்துல உட்காந்துட்டு மோட்டோலையை பார்த்துட்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஏங்கி இருக்கிறேன். இருக்கும் என்று சொல்ல சொன்னார்கள். கண்டிப்பா கஷ்டம். நீ படிப்பையும் விட்டுட்டு அப்பாட்ட சொல்லி மாடுவாவது வாங்கி தரேன், மாடு மேய்க்கவாது போங்க நீங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. என் குடும்பத்திலேயே சொன்னவர்கள் இருக்கிறார்கள். எங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஒண்ணு படி இல்லைன்னா மாடுதான், மாடு மேய்க்கத்தான் கொண்டு போவாங்க. டெய்ரி ஃபார்ம் அசிங்கமா சொல்றேன்னு நினைக்காத, அதுவும் தொழில் தான் ஏதாவது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள்லாம் உண்டு. அதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்பது முக்கிய காரணம் நான் பயின்ற இடங்கள். நான் பயின்றதுன்னு கூட சொல்ல மாட்டேன், நான் பயின்ற இடங்கள். எங்க பயில்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நான் பயின்ற இடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான் பயில போனதும் ஒவ்வொரு பத்மபூஷனுக்கு நிகரானது. அப்ப எனக்கு தெரியல, இப்ப இதெல்லாம் கிடைக்கும் போது தெரியுது. ஒவ்வொரு வார்டு முறையுமே எனக்கு பெரும் பட்டம் அங்கே கிடைத்திருக்கிறது. சண்முன்னாட்சி கிட்ட போன போதும் சரி, பாலச்சந்திரன் போன போதும் சரி, திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களிடம் கற்க போனதெல்லாம் ஒவ்வொரு பெரும் வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இருக்கு, அப்படித்தான் நானும் நினைச்சிருக்கேன். இல்ல அது நான் அது ஒரு சின்ன டப்பா வச்சு நீங்க எல்லாம் பார்க்காம ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அதை செய்யலாம். என்னுடைய விஷயம். இன்னொரு மீட்டிங் இங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அது சும்மா சர்வதேச அளவுல போகணும்னு சொன்னீங்க. சோ உங்களுக்கு அடுத்து உங்க பாதையில அது நோக்கி நடந்துட்டு இருக்குங்க, நடந்துட்டு. இப்ப என்னுடைய கதை விவாதங்களே சில பேருடன் நடந்து கொண்டிருக்கிறது ஹாலிவுட்ல. அது எப்படி உருவெடுக்கும்னு சொல்ல தெரியும். இல்ல, அதான் பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இன்னைக்கு பேசி நாளன்னைக்கு பூஜை போட மாட்டாங்க. அங்க ஒரு விஷயம் முடிவாவதற்கே ஒரு வருஷம். இது ஆரோக்கியம் இல்லை என்று நான் நினைத்தால் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நுழைஞ்சிருக்கவே முடியாது. அந்த 2 பேர்களை தவிர வேற யாருமே வந்திருக்க முடியாது. அப்படி ஒரு போதாகாரமான பெயர்கள். அப்படி இருந்த போதும் ரசிகர்களின் மனது விசாலமான வீடு. அதில் பல அனாதைகள் குடியேறலாம். அப்படி ஏறிய அனாதை குழந்தைகள் தான் நாங்கள். இந்த கலையுலகத்துல எல்லாரும் கைவிட்டுருவாங்களோ, யாருமே இல்லையோ நமக்கு நினைக்கும் போது அள்ளி அரவணைத்தது திரு கேபி அவர்கள் மட்டுமல்ல, மலையாள பட உலகம் மட்டுமல்ல, ரசிகர்களும் தான். மொழி வேறுபாடு இல்லாமல் என்னை அள்ளி அணைத்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் என்பது நான் செய்வது மனித நேயம் கருதி மட்டும்தான். மிரண்டு செய்தது இல்லை. அதற்கு என்னுடைய தாப்பனாருக்கும் எனக்கு கற்றுவித்தவர்களுக்கும் தான் சொன்னவங்க. ஏன்னா அன்பால் செய்வது எதுவும் பிழை ஆகாது. அது நான் அன்போடு தான் செய்கிறேன் என் படங்களை செய்யும் போது. ஏன்னா ஒரு படத்தை பண்ணும் போது இந்த பகுதி
என் படத்தை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ண முடியுமா? இல்லை இந்த பத்திரிகையாளர்களுக்கு நல்ல பதில் சொல்ல வேண்டும் என்றால் பரவாயில்லை, இந்த பக்கத்துக்கு நல்ல பதில் சொன்னா போதும்னு நான் நினைக்கலாமா? ப்ரெஸ் மீட் கூப்பிடும்போது எல்லாரும் சந்தோஷமா போகணுங்கிறது தானே என்னுடைய எண்ணம். அதுதான் ரசிகர்களை பொறுத்தவர்கள். ஒரு இனம் எனக்கு தேவையில்லை என்றும், இவங்க மைனாரிட்டி தானே, இவங்க வேணாம்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எல்லாரும் வரும். இன்னும் வேற யாராவது இருந்தால் தேடி போய் பிடித்து அவர்களிடம் கதை சொல்வதுதான் ஒரு நல்ல கதைக்களம் தெரிந்தவரின் வேலை. அதுதான் நான் செய்யலாம். இன்னும் 2-2.5 மாசம் ஆகும் எப்படியும். உங்களை உட்பட இன்னும் 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. How you feel that? How you look into that and what? இப்ப தெரியுதா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய சொல்லணும் போல இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா எத்தனை பேர் எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை துறையில் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் கரெக்ட்னு எத்தனை பேர் மேஜையில் அடித்து பாராட்டு சொல்லும் அளவுக்கு வைரமுத்து அவர்களுக்கு கிடைத்த போது ஒவ்வொரு முறையும் நீங்க வேணா பாருங்க, நீங்க இந்த பத்மபூஷன் பத்மஸ்ரீ அவார்டு இப்பதான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு வியப்பு பல முறையும் வருகிறது. நான் வாங்கிய வருடங்கள் மட்டுமல்ல, நான் வாங்காத வருடங்கள், காத்திருந்த வருடங்களில் கூட அந்த ஆச்சரியம் நிலவுகிறது. அது இந்தியாவின் பெருமை, எனக்கும் பெருமை. அதாவதுங்க, ஒண்ணு மேட்ரிமோனியல் காலம்னு ஒண்ணு உண்டு. அதுல எல்லாத்துக்கும் ஆசைப்பட முடியாது, ஒண்ணுதான் வாய்க்கணும். South India, there is a running problem about the dubbing. Karnataka and Andhra Pradesh, they are discussing about dubbing. They are very much being interested on protecting their language and their language skills. What do you feel that means? See, partially it's right, partially see, protectionism is not going to save an industry. At the same time, not protecting it will also end up, I'm not able to get a proper answer because I have benefits both ways. I'm not going to be worried if either Andhra or Karnataka bans dubbing. I will still come to Andhra and work. And I have the confidence that Andhra producers, Andhra directors will accept me. Same with Karnataka. But we are really weighing. We are not, when I say we, I am part of this industry. I am worried what will happen. A decision was made 35 years back, and people like Bhaktavachala made those calls that to save Karnataka industry, that we cannot allow an influx. Especially Karnataka industry has a special place. It is not like Andhra or Kerala. Bangalore is the one place where so many languages, 9 language films play, and it has nowhere in the country that you could see, not even in Bombay and Delhi, that so many language films will play simultaneously. So they have to look at this problem slightly differently. Kerala and Andhra will have to look at it differently because there is voice in Tamil Nadu also from serial and small screen producers. They are also saying that dubbing is banned. see, we must have unity with all our diversity. You cannot simply play with protectionism and ban stuff. At the same time, we must have a value. Both should be allowed and both should be, because in France there is a remedy to it, where language original gets better treatment. Tax-wise, even among audience, the original version original will get a better audience, better revenue than the dubbed version. There, fortunately, the audience also wants to see the original version. I hope that happens in India. And there is also the facility of dubbing if you want to. Choice is what is going to make the market better. Thank you.